பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 4 ஜனவரி 2026, 5 ஜனவரி 2026 2 நாளுக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்களுக்கு அமல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. பட் இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை. நம்மளுக்கு இங்கே இருக்கு பாருங்க, இதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவை. என்ன அப்படின்னா, வெனிசுலா மீது அமெரிக்கா திடீர் தாக்குதல், அதிபர் மடூரோ சிறைப்பிடிப்பு. அதாவது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, வெனிசுலாவோட அதிபர் பேர் நிக்கோலஸ் மடூரோ. அவரை சிறைப்பிடிச்சிருக்காங்க அமெரிக்கா ராணுவம். இதுக்கு இவங்க சொன்ன காரணம் என்னன்னா, போதைப் பொருள் கடத்தலுக்கு இவர் உடந்தையாக இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, வெனிசுலான்ற நாடு எண்ணெய் வளம் மிக்க நாடு. இது சார்ந்த இன்ஃபர்மேஷன் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. இந்த இதில் பாருங்கள். அதை அமெரிக்கா கைப்பற்றணும்னு அவங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு இது. ஸோ இதை பேஸ் பண்ணி அமெரிக்கா வெனிசுலாவை கைப்பற்றிருக்காங்க. சரிங்களா? இது பேர் என்னன்னா ஆப்ரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க அமெரிக்க ராணுவம். சரியா? ரைட், ஓகே. இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதிபர் நிக்கோலஸ் மடூரோ. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இதில் ட்ரம்ப் அமைதிக்கான நோபல் பரிசு வேறு கேட்டாப்பில், அப்படிலாம் கொடுக்க முடியாதுட்டாங்க. ரைட், ஓகே. இந்த பாருங்கள், சித்த மருத்துவத்தோட தந்தை யாருன்னா அகத்தியர். அவரோட பிறந்த தினம் ஜனவரி 3 என்னென்னு கொண்டாடுறாங்கன்னா, மத்திய ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் ஆகியவை சார்பில் பிறந்த தினத்தை ஆண்டுதோறும் சித்தா தினம்ப்பா. சரியா? ஜனவரி 3 என்ன அப்படின்னா, சித்த மருத்துவத்தின் தந்தை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அகத்தியரோட பிறந்த நாள் சித்தா தினமாக கொண்டாடப்படுது. சரியா? ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 3 ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலக ஆரோக்கியத்துக்கான சித்தா, அதுதான் தீம். இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா, உலக ஆரோக்கியத்துக்கான சித்தா அப்படின்ற கருப்பொருளில் நடந்திருக்கு. இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நாட்டிலேயே யுனானி, யோகா, சித்தா உள்ளிட்ட 5 மருத்துவத்துறைகளும் உள்ள ஒரே மாநிலம் தமிழகம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யுனானி, யோகா, சித்தா உள்ளிட்ட 5, அந்த ஆயுஷ்னு சொல்லக்கூடிய 5 இதுவும். சரிங்களா? 5 மருத்துவ முறைகளும் கொண்ட ஒரே மாநிலம் எதுனா தமிழ்நாடு தான், இந்தியாவிலேயே. ரைட்டுப்பா. அடுத்தது பார்க்கலாம். கூடிய சீக்கிரத்தில் சாவித்ரிபாய் பூலேவோட பெயரில் சிறந்த ஆசிரியர்களுக்கான விருது கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு சும்மா மைண்டில் மட்டும் வச்சுக்கோங்க. பட் இவங்க அறிவிச்சதுக்கப்புறம் நம்ம அதுக்கான இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். அடுத்து இந்த பாருங்கள், 2025ஆம் ஆண்டில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பில் தமிழகம் தான் முதலிடம். சரிங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, ஏடிஎஸ் இஜிப்டி கொசு. இந்த போன வருஷம் 2025 பொறுத்தவரை 20,866 பேருக்கு இந்த தொற்று இருந்திருக்கு, டெங்கு பாதிப்பு தொற்று இருந்திருக்கு. சரியா? ஸோ ஏடிஎஸ் எஜிப்டி வகை கொசு தான் இதுக்கு முக்கிய காரணம். அதே மாதிரி உயிரிழந்தவர்களில் டெங்குல அதிகபட்சமாக உயிரிழந்தவர்களோட எண்ணிக்கையில் 49 பேர். மொத்தம் கேரளா தான் முதல் இடத்துல இருக்குது. பாதிப்பில் நம்ம தமிழ்நாடு தான், பட் குணமாயிட்டாங்க. இறப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, டெங்கு இறப்பில் கேரளா தான் முதல் இடத்துல, 49 பேர் உயிரிழந்திருக்காங்க. சரி, அடுத்தது பார்க்கலாம். இந்த பாருங்கள், டெல்லியில் ராய் பித்தோரா கலாச்சார வளாகத்தில் புத்தரோட நினைவு சின்னங்கள், தொன்மையமான பொருட்கள், இதுக்கான சர்வதேச கண்காட்சியை துவக்கியிருக்காங்க. சரியா? அப்போ புத்தரோட நினைவு சின்னங்களுக்கான சர்வதேச கண்காட்சி எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா, டெல்லியில் உள்ள ராய் பித்ரோ கலாச்சார வளாகத்தில் ஒளியும் தாமரையும் விழித்தெழுந்தவரின் நினைவு சின்னங்கள், இந்த தலைப்பில் தான் இந்த கண்காட்சி நடக்குதுப்பா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒளியும் தாமரையும், ஒளி, சரிங்களா, லைட்டு, ஒளியும் தாமரையும் விழித்தெழுந்தவரின் நினைவு சின்னங்கள், இந்த தலைப்பில் தான் இந்த மிகப்பெரிய கண்காட்சி நடக்குது. பாலி மொழி இருக்குது பார்த்தீங்களா, அது பௌத்த மதம் சார்ந்த மொழின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா 2024 பாலி மொழிக்கு 2025 பாலி மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்தாங்க. ஸோ அதனால் இந்த நியூஸ் கொடுத்துருக்காங்க. இதை பேசிக்காக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், அந்தமானில் புதிய குற்றவியல் சட்டங்களுக்கான கண்காட்சி நடைபெறுதுப்பா. ஸோ இது கேட்பாங்க, பாரதிய நியாய சம்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா, பாரதிய சாக்ஷி அதானியம், இந்த 3 குற்றவியல் சட்டங்களுக்குமான கண்காட்சி எங்கே நடக்குது அப்படின்னா, அந்தமானில் நடக்குது, ஸ்ரீ விஜயபுரத்தில். சரியா? போர்ட் பிளேயர் கிடையாது, பேர் மாற்றிட்டாங்க. அந்தமான் நிக்கோபாரோட தலைநகரம் ஸ்ரீ விஜயபுரம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், அடுத்தது பார்க்கலாம். வேறு இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் இல்லை, உலக செய்திகளும் எதுவும் இல்லை. ரைட், நம்ம அடுத்த இது பார்க்கலாம்ப்பா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, 5ஆம் தேதிக்குரியது.
ஜிடி நாயுடு அவருடைய புத்தகங்கள் சார்ந்து தனியாக இணைய பக்கம் வந்து துவங்கியிருக்காங்க, ஆவண இணைய பக்கம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, புதுசாக ஆவண இணைய பக்கம் லைப்ரரி சார்பாக, சரிங்களா, தமிழ்நாடு டிஜிட்டல் லைப்ரரி சார்பாக புதிய ஆவண காப்பகம் யாரோட இது துவங்கப்பட்டுச்சு அப்படின்னா ஜிடி நாயுடு அவரோட ஆவண காப்பகத்துக்குன்னு தனி பக்கம் ஒதுக்கியிருக்காங்க, லைப்ரரி, டிஜிட்டல் லைப்ரரி. அடுத்து வந்து இந்த தாமிரபரணி ஆற்று பகுதியில் நீர் பாதுகாப்பு நிபுணர் ஆய்வுன்னு கொடுத்துருக்காங்க. யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சிங். ஆக்சுவலாக கோர்ட்டே வந்து இந்த ராஜேந்திர சிங்கை வந்து நியமிச்சிருக்காங்கப்பா. இவர் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர். இந்த ஆறுகள் சார்ந்து முக்கியமான ஒரு நிபுணர் இவர், சரிங்களா. ஸோ அவரை கோர்ட்டே நியமிச்சிருக்கு. ஸோ தாமிரபரணி ஆற்றை வந்து சுத்தம் சார்ந்து கண்காணிக்கிறதுக்காக, ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக யாரை வந்து கோர்ட் நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னா ராஜேந்திர சிங். இவர் ராஜஸ்தான் நாட்டுக்காரர், சரிங்களா. இதை மட்டும் பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு இல்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு இதில் இந்த பாருங்கள், 2036 ஒலிம்பிக் வந்து இந்தியா நடத்துறதுக்காக கேட்டிருக்காங்க ஒலிம்பிக் கமிட்டிகிட்ட. பட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. இருந்தாலும் முழு வீச்சில் அதுக்கான இதுக்கு வந்து ஆயத்தமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா. 2030 காமன்வெல்த் விளையாட்டு போட்டி இங்கே தான் நடைபெற போகுது, சரியாப்பா. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் தேசிய கைப்பந்து போட்டி துவங்கியிருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசிய கைப்பந்து போட்டி எங்கே நடைபெறுது அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி. 2030 காமன்வெல்த் விளையாட்டு போட்டி இந்தியாவில் நடைபெறுது. 2036 ஒலிம்பிக் போட்டியை நடத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய முழுவீச்சிலான நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தது இப்போது அணுமின் உற்பத்தி, மின் உற்பத்தி திறன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8.78 ஜிகாவாட்டாக இருக்குது. பட் 2047 அணுசக்தி மூலியமாக மின்சார உற்பத்தின்றது 100 ஜிகாவாட்டாக உயர்த்தணும் அப்படின்ற டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டார்கெட் சார்ந்த விஷயம்லாம் மெயின்ஸ் எக்ஸாமில் கட்டாயம் கேட்பாங்கப்பா. குரூப் 2 மெயின்ஸில் வந்துட்டு கட்டாயம் கேட்பாங்க. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஆண்டு அணுமின் சக்தி உற்பத்தியில் இந்தியா 100 ஜிகாவாட் மின்சாரம் தயாரிக்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்னா, முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா 2047 விஸ்கித் பாரத், சரிங்களா. வளர்ந்த இந்தியா சுதந்திரம் வாங்கி 100வது ஆண்டை வந்து அப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ரைட்டுப்பா. அடுத்தது இந்தது என்ன அப்படின்னா ரைட், அதாவது தேசிய காற்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி சென்னையில் நடைபெற்றிருக்கு. அதில் வந்து அர்ஜுன் சேதா, சாய் சிவா சங்கரன் இவங்க வந்து பட்டம் வென்றிருக்காங்க. இதில் இந்த ஃபார்முலா 200cc பிரிவில் வந்து புனேயோட அர்ஜுன் சேதா முதலிடம். அடுத்து 2வது இடம் வந்து பெங்களூரோட இஷான் மாதேஷ், 3வது இடம் வந்து தருண், சரிங்களா. இவங்க 3 பேரும் இடம் பெற்றிருக்காங்கப்பா. இதை மட்டும் நீங்கள் பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. 2000cc. அது போக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்னையை சேர்ந்த ஜர்ஷன் ஆனந்த், திருப்பூரோட வினித்குமார், இவங்களாம் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்கன்னு மேபி கேட்கலாம். காற்பந்து சாம்பியன்ஷிப்போட இவங்க தொடர்புடையவங்க, சரியா. சோம்நாத் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத் மாநிலத்தில் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, சரியா. சோம்நாத் கோவில் இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் உள்ள குஜராத் மாநிலத்தில் மேற்கு கடற்கரையில் இருக்குது, சரியாப்பா. இந்த சோம்நாத் கோயில் மிச்சது வந்துட்டு உள்ள எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு இல்லை. கஜினி முகமது 1026ஆம் ஆண்டு படையெடுப்பு அந்த இது இருக்குது, சரிங்களா. அந்த சோமநாதபுரம் படையெடுப்பு அது சார்ந்து இன்ஃபர்மேஷன் தான் உள்ளே இருக்குது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு இதில் எதுவும் தேவையில்லை. அரசியல் சார்ந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னா இந்த சோம்நாத் ஆலயம் எங்கே இருக்குன்னா குஜராத் மாநிலத்தில், இந்தியாவோட மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள குஜராத் மாநிலத்தில் இருக்குது. ஸோ அவ்வளோதான்ப்பா நியூஸ். 2 நாள் நியூஸ் வந்து முடிஞ்சு. ஸோ நம்ம டிசம்பருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வெளியிட்டாச்சு, சரிங்களா. ஏன்னா ஜனவரி ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வெளியிடுவோம் இல்லைங்களா. அதில் டிசம்பர் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வெளியிட்டுட்டோம். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படின்னா 8667722090 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் 20 ரூபீஸ் சென்ட் பண்ணுங்கள். பெர் மந்த்துக்கு வந்து 20 ரூபீஸ் சென்ட் பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை சேம் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான பிடிஎஃபை சென்ட் பண்ணிடுறேன். நம்ம செப்டம்பர் மந்த்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் வெளியிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்து நீங்கள் இந்த அமௌண்ட்டு பே பண்ணிக்கலாம். இப்போ டிசம்பருக்கு நம்ம வெளியிட்டாச்சு. நீங்கள் வேணும்னா கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம்ப்பா. நன்றி.